அவங்களை என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு. மூணாவது விஷயம் கான்ஸ்டன்ட் கரெக்ஷன். இதை நான் சொல்லும் போது நிறைய பேரண்ட்ஸ்க்கும் எனக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்திருக்குங்க. இன்ஃபேக்ட் இந்த எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் நான் பண்ணும்போது நம்ம ஒன்றும் பசங்களை ரொம்ப கரெக்ட் பண்றதே இல்லையே அப்படின்னு தான் யோசிச்சிருக்கேன். பட் நம்ம அந்த டேயோட எண்டில் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கே தெரியும், நம்ம பெரும்பாலுமான கம்யூனிகேஷன் நம்ம குழந்தைங்க கிட்ட கரெக்ஷனாக தான் இருக்கும். சோஃபால குதிக்காத, செவுத்துல கிறுக்காத, கீழே கொட்டாம சாப்பிடு, காலை மடக்கி உட்காரு, இந்த மாதிரி நிறைய. அண்ட் நம்மளோட இன்டென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பியூருங்க. ஆஸ் அ பேரண்டா நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இதுல நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, பேலன்ஸ் பண்ண வேண்டியதுதான். சிம்பிளா பேலன்ஸ் பண்றதுக்கு 5:1 ரேஷியோ ஞாபகம் வச்சுக்கணுங்க. 5:1 அப்படிங்கிறது 5 நல்ல விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு அடுத்து ஒரு கரெக்ஷன், அதாவது அவங்க என்ன மாத்திக்கணுங்கிறத சொல்றோம். அந்த 5ங்கிறது பாசிட்டிவ் விஷயங்களாவும் இருக்கலாம், உங்களுடைய நார்மல் கான்வர்சேஷன், நீங்க ஒரு விஷயத்த ஷேர் பண்றதாவும் இருக்கலாம். இது ஏன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம கரெக்ஷன்ஸ் மட்டும் சொல்லிட்டே இருக்கும்போது குழந்தைங்களுக்கே அன்கான்சியஸா நம்ம நிறைய தப்பா தான் பண்றோமோ, நம்மளுக்கு எதுவுமே சரியா பண்ண தெரியல அப்படிங்கிற ஒரு பிலீஃப் வரும். அதுதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் குழந்தைங்க வளர வளர எல்லாத்துக்குமே வேலிடேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு அந்த இன்னர் வாய்ஸ் கேட்காம இருக்கணும் அப்படின்னா இதை நம்ம ரைட்டா பேலன்ஸ் பண்ணணும். ரைட்டா பேலன்ஸ் பண்றதுக்கு அவங்க செய்யற நல்ல விஷயங்களும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு